அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு நல்ல பதிவு தான். மனித வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா, அனுதினமும் ஒரு மனிதன் என்ன சொல்லலாம்னா, நினைக்க வேண்டிய பூஜிக்கப்பட வேண்டிய நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அனுதினமும் அந்த மனிதன் அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை வழிபடணும். அவருடைய காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். அப்படி அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும்போது அந்த அந்த அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட நம்மளுடைய லக்கணம் தான் பெரிய பொக்கிஷம். லக்கணாதிபதி. இந்த லக்கணாதிபதி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பதற்கு என்ன 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 எப்படி கொடுப்பனம் இருக்கணும்? இப்போ லக்கணம் என்ன சொல்கிறான்னா காற்று ராசியில் போய் உட்காந்தாச்சுன்னா நெருப்பில் உட்காரலாம், காற்றில் உட்காரலாம். இது அவங்களுடைய மைண்ட் ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும். அதை மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா மண் பூதத்திலேயோ அல்லது ஜலபூதத்திலேயோ அவங்க லக்கணாதிபதி உட்கார்ந்தாச்சுன்னா இவர்கள் இரண்டுங்கட்டான தன்மையில் தான் இருப்பாங்க. ரெண்டுங்கட்டான தன்மையில் தான் இருப்பாங்க. ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறேன், என்ன நினைக்கிறான்னா அப்படின்னு சொன்னேன்னா, ஜோதிடம் உங்கள் வீட்டு சொத்து யாருக்கும் கிடையாது. உங்கள் வீட்டு சொத்து கிடையாது, எங்கள் வீட்டு சொத்து கிடையாது. அது உலக பொதுமை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி உருவானது, அதோட ஆதி அந்தம் என்பது யாருக்குமே தெரியாது. யார் வேணாலும் நீங்கள் ஜோதிடத்தை பற்றி பேசலாம், உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லலாம். அதில் நிறைய இருந்தால் யார் வேணாலும் எடுத்துக்கிடுங்க, குறை இருந்தால் போய்கிட்டே இருங்க. என்ன காரணம்னா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்குன்னு இருக்கிற சிற்றறிவுக்கு தக்கதான் எல்லா செயல்பாடும் நடப்போம். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன சொல்கிறான்னா இன்னும் யாரும் முழுமையாக அடையவே இல்லை. பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்களா, முழுமையாக அடைஞ்சிட்டாங்கன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாருமே இந்த உலகத்தில் பிறந்த யாருமே முழுமை அடைய முடியாது. அப்படி முழுமை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% கிடையாது. அப்படி முழுமை அடைய போகிறீங்க அப்படின்னா உங்களை வீழ்த்திடுவான். எதை வச்சு வீழ்த்துவான்? நோயால் வீழ்த்தி உங்களை செயல்படாமல் வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் மீறி ஒரு சக்தி உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. அந்த சக்தியை என்ன சொல்கிறேன், நாம் வழிபடணும். அந்த சக்தியை வழிபடணும். அது உங்களுக்கு பலன் கொடுக்குதா கொடுக்கலையாங்கிறது நீங்கள் ஏறட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமே உங்களுடைய வாழ்க்கையின் கர்ம வினையை தீர்மானிக்கக்கூடியது. லக்கணம் எல்லாம் ஓகே. லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய கர்ம வினையை தீர்மானிக்கக்கூடியது. அந்த குணம் உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அதோடைய அதிதேவதை அழகாக நித்தமும், ஏன்னா நீங்கள் நித்தமும் சங்கடப்படாமல் இருக்கும். லக்கணம் என்பது அது ஆரம்பம். லக்கணாதிபதி என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு முழுமை, ஒரு முழுமையான உருவம், ஒரு முழுமையான அமைப்பு. லக்கணம் ஆரம்பம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிமா, அப்படியா குழந்தை பிறந்திருக்கா, அது லக்கணம். என்ன குழந்தை, என்ன பிள்ளை அப்படிங்கிறது லக்கணாதிபதி. அப்போ இந்த லக்கணாதிபதி என்ன சொன்னாலும், நாம் பிறந்த லக்கண பூதத்திற்கு சாதகமான பூதத்தில் இருந்தால் உங்களுக்கு ஷார்ப்னஸான மைண்ட் உண்டு, இல்லைன்னா கிடையாது. லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 2ல் உட்காந்துருந்தா 50% தான். லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 3ல் இருந்து நல்லா இருப்பீங்க. லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 4ல் போய் உட்காந்துருந்தாருன்னா உங்களுக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கும் தொடர்பே இருக்காது. ஒருத்தன் துலா லக்கணத்தில் போய் பிறந்திருக்கான், சுக்கிரன் லக்கணத்துக்கு 4ல் போய் உட்காந்துருந்தேன்னா அவனுக்கும் அவனுடைய லக்கணத்துக்கும் தொடர்பே இருக்காது. ஏன்னா துலா லக்கணத்தோடைய திசை என்னது, மேற்கு. அப்போ மேற்கு திசையில் இருக்கிறவன் எந்த திசையை பார்க்க முடியாது?
கிழக்கத்தான் பார்க்க முடியும். ஆனால் மகரம் என்னது? தெற்கு. தெற்கு திசையை பார்க்க முடியாது. அப்போ நீ பிறந்த லக்கணம், லக்கணாதிபதி லக்கணம் மேற்காக இருந்து உடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே போய் உட்காந்துருக்கணும் அப்படின்னா கிழக்கில் போய் உட்காந்துருக்கணும். கிழக்கில் போய் உட்காந்தா என்ன சொன்னா, மேற்க இருக்கிற நீ கிழக்க பார்த்துருக்கோம், கிழக்க வந்து உன் லக்கணத்தை நீ பார்த்துருவேன். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உன்னுடைய லக்கணாதிபதி என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்துக்கு 5ல் உட்காந்துருந்தாருன்னு வைங்க. அப்போ லக்கணத்துக்கு 5ல் போய் உட்காந்துருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா மேற்க இருக்கிறவனை பார்த்துருவான். லக்கணாதிபதி என்ன சொல்கிறான்னா துலா லக்கணம் மேற்கு திசை. உங்களுடைய லக்கணாதிபதி என்ன சொன்னான்னா வந்து கிழக்குலையும் மேற்குலையும் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதற்கு தொடர்பு கொள்ள முடியும். எங்கே இருக்க அப்படின்னா, நான் இந்த தானே இருக்கேன், உங்களுக்கு கூப்பிட்ற அளவில் இருக்கேன், எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படிங்கும். அதே வந்து என்ன சொன்னால் லக்கணத்துக்கு 6ல் போய் உட்காந்துட்டோம், வடக்கில் போய் உட்காந்துட்டேன் என்ன சொன்னா வந்து இவர் மேற்குக்கும் வடக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக லக்கணாதிபதி லக்கண புள்ளிக்கு 1ல் உட்காரலாம், 3ல் உட்காரலாம், 5ல் உட்காரலாம், 7, 9, 11ல் உட்கார்ந்தால் அந்த லக்கணாதிபதி அந்த லக்கணக்காரர் ஷார்ப்னஸான மைண்ட் உள்ளவர். அவருக்கு கண்டிப்பாக திறமைசாலி, உறுதியான திறமைசாலி, எதையும் சமாளிப்பார், எதையும் கெட்டிக்காரத்தனமாக பேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு உண்டு. அறிவாளி. இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். அப்போ நம்மளுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை தினமும் வழிபாடு செய்ய நமக்கு அந்த நட்சத்திர தெய்வத்திடமிருந்து தான் எனர்ஜி வரும். அந்த நட்சத்திர நபரிடம் தான் எனர்ஜி வரும். அப்போ அந்த எனர்ஜி தான் அவர் தான் கொடுக்க முடியும். எந்த ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குறதுன்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து தான் அது எனர்ஜியை வாங்க முடியும். வேற எங்கேயும் எனர்ஜியை வந்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதனால் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்குண்டான நட்சத்திரம் வந்து அனுதினமும் வணங்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த வணங்கப்பட வேண்டிய ஒன்றை வந்து என்ன சொன்னான்னா நாம் வணங்குவதே கிடையாது. ஏதோ வந்து என்ன சொன்னா வந்து அதிதேவதை வச்சுருப்போம், எல்லா இதையும் வச்சுருப்போம். அது வந்து நம்மளுடைய பரந்த மனப்பான்மை. உபாசனா தெய்வம் வச்சுருப்போம், எல்லாமே வச்சுருப்போம். அத்தனையில் என்ன சொன்னான்னா வந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வரைக்கும் அதானே. அப்போ அந்த மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை உடைய காயத்ரி மந்திரத்தை நித்தமும் சொல்லி வாங்க. ஏதாவது ஒரு நடைமுறை ஒழுக்கத்தை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாமே அதில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எல்லாமே ஜோதிடம் சார்ந்த விஷயந்தான். ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்து போடுவதற்கு காரணம் ஏதாவது வந்து அவன் என்ன மாதிரி என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு வேலைக்குன்னு இந்த துறைக்குள்ளே வந்தாச்சு, யூடியூப்பில் பேச ஆரம்பித்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 வீடியோ 4 வீடியோனாலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். 1 மணி நேரம் வந்து ஒரு வீடியோ 4 வீடியோ கொடுத்துட்டு இருக்கணும். ஒரு 6 ஷார்ட்ஸ் போட்டால் தானே. ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை போட்டு என்ன செய்ய, அது வந்து என்ன சொல்லணும்னா எல்லா மக்களும் ஏமாற்றப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து இன்று இரவிலிருந்து உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நீங்கள் வணங்குங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னா உங்களுடைய உடல் சார்ந்த, உங்களுடைய உயிர் சார்ந்த, பொருள் சார்ந்த அத்தனை விஷயத்திற்கும் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அவர் முன்னாடி போய் நீங்கள் நின்னீங்கனாலே கொடுத்துருவார். நீங்கள் அவர் முன்னாடி போய் நில்லுங்க, அவ்வளோ. ஏன்னா அவருக்கும் சம்மந்தம் உண்டு. சம்மந்தம் இல்லாத இடத்துல நீங்கள் போய் வந்து என்ன செஞ்சு காலையில் சாமி கும்பிட்டுருப்பீங்க. உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு வந்து என்ன சொல்லணும், ஜனபதி சொன்னா லக்னாதிபதி இப்போ மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு வைங்க. இவன் உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான விநாயகரை போய் வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பான். அது என்ன வேலை செய்யும்?
மூலம் போராட உத்திராடம். 3வது நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை போய் டெய்லி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது என்ன செய்யும்? அது அது வந்து என்ன சொல்கிறேன்னா, பிடிக்கிறதுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா வந்து, அடுத்த வீட்டில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கொஞ்சம் நேரம் நின்னானாலும் ஒரு சின்ன சரி வந்துட்டாங்க, இந்தாங்க ஒரு கப் காப்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் போய் நின்னீங்கன்னா, அப்போ நீங்கள் அனுதினமும் நீங்கள் சென்று வழிபாடு பண்ணப்பட வேண்டிய தெய்வம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் வந்து எந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரோ அந்த தேவதைக்கு போய் வந்து என்ன சொல்லணும், ஒரு 20 ரூபாய்க்கு மாலை, ஒரு 20 ரூபாய்க்கு இன்றைக்கி செவ்வரளி மாலை வந்து 20 ரூபா வாங்கி போட்டுட்டு என்ன சொன்னான்னா, அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் வந்திருக்கிறேன்னு ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு வாங்க. 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, ஜெயிப்பீங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எங்கே போய் இப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒருத்தன் காலையில் எதுக்கையா போகிறேன் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோம், லக்னாதிபதி எங்கே இருக்கான்? லக்னாதிபதி இருக்கார், ஆனால் முருகனை எனக்கு பிடிக்குமா. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பாம்பு புத்த போய் வரணும், எங்கெங்கேயோ போய் வந்து வணங்கிக்கிட்டே இருப்பான். அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி தான். நமக்கு யார் துணை நிற்பார் என்று சொன்னால், காலத்திற்கும் உங்களுக்கு துணை நிற்பது உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமே காலத்திற்கும் துணை நின்று உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த மாற்றம் கிடையாது. இதில் வந்து தாராபலனில் வந்து அந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னு வைங்க, தாராபலனில் வந்து என்ன சொல்லணும், சூரியனுக்கு தாராபலன்னு நிற்கணும், இல்லை சந்திரனுக்கு தாராபலன் நிற்கணும். ஏதோ ஒன்றுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விதிக்கு தாராபலனில் இருக்குதா அல்லது மதிக்கு தாராபலனில் இருக்குதா, லக்னப்புள்ளி நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னானே எத்தனாவது நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு, தாராபலன் இருக்கா, 100% வேலை செய்யும். சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு, ஏன்னா அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் அந்த லக்னாதிபதி லக்னப்புள்ளி வந்து என்ன சொல்கிறார், எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, அதுவும் வேலை செய்யும். சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு தாராபலனில் சரி இருக்கிறாரா, இதெல்லாம் வந்து குவாலிட்டி நம்பர் 1. சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா, நல்லதோ கெட்டதோ அவர் வந்து தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து தான் இருப்பார். அப்படி இருந்தாலும் கல்யாணம்னு ஒன்று கட்டி வச்சுட்டாங்க. அப்போ கல்யாணம்னு கட்டி வச்சுட்டா என்ன செய்வீங்க, அந்த வீடு வந்து என்ன சொன்னால் கட்டி தாலியெல்லாம் கட்டியாச்சு, கட்டின பிறகு என்ன சொன்னான்னா அவள் பிடிச்சாலும் சரி பிடிக்கலைன்னாலும் சரி அவள் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடணும். சில பேருடைய லக்கண புள்ளியெல்லாம் வந்து லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். அப்போ அந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக ஒரு பாதகமான தன்மையில் இருக்கும். அவங்களாம் போராடுறாங்க, 100% போராடுறாங்க, கண்ணு முன்னாலே போராடுறாங்க. என்னென்னா அவங்களால ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியாது. அது வந்து நெருப்பில் போய் பிறந்த வந்து தண்ணியில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்னாதிபதி உட்கார்ந்தாருன்னா கோழியை வந்து தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருக்காங்க, 100% இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜோதிடம் வந்து என்ன சொன்னான்னா பரந்த ஒரு நிலப்பரப்பு மாதிரி. இந்த பரந்த நிலப்பரப்பில் வந்து என்ன சொன்னால் பார்த்தோன்னே எல்லா மனுஷனுக்கு என்ன தோணும்னா வந்து இத்தனையும் நமக்கு தானா அப்படிமா, அத்தனையும் உனக்கு தான். ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஓரத்தில் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல ஒரு ஏக்கருக்கு வந்து நல்லா நீட் பண்ணி அதில் ஒரு போர் போட்டு அதில் தான் செய்ய முடியும். அதில் வந்து நீ ஒரு குச்சில் கணக்காக உட்கார்ந்தது ஒரு நிழலுக்கு உட்காருனா ஒரு 8 தான் போட முடியும். அதிலே ஒரு கட்டில் போடணும்னா அந்த கட்டிலில் பேர்வாதியாக நீ படுக்க முடியும். கல்யாணம் முடிச்சிடும் பொண்டாட்டி பேர்வாதியில் படுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டு, வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட். எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பரந்த பூமியாக கொடுத்துட்டான், எல்லாம் நமக்கு தான், எல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையாது. எந்த இடத்தில் வந்து அந்த இடத்துல போய் நமக்கு எந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்துல போய் சரண்டர் ஆகிடும். ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி விளக்கமாக பேசுவதற்கு யாரும் கிடையாது. ஏன்னா வந்து என்ன சொல்லலான்னா இது விதி, இது நம்ம விதி இப்படி தான் பேசணுன்றது பேசுகிறோம். அதனால் உங்கள் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை தினமும் வணங்குங்கள். உங்களுடைய கண்ணில் படுகின்ற மாதிரி படத்தை வையுங்கள், டெய்லி சந்தனம் குங்குமம் வையுங்கள்.
கண்டிப்பாக வந்து ஒரு தீபம் காட்டுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, வெற்றி பெற்றுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வண்டி நல்லா போகுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். பரீட்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்கோ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.